பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ரவுடி ஆயிட்டுமால சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாநில அரசுடைய சாதனையெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராக ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாராவது வாய் திறக்கணும்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடிங்கிடுவாங்கல்ல. இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியிடணும். யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறான். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு. என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டியது. இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்வது போல் சோபா கல்லாப்பட்டி ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லாப்பட்டியும் வராது, வந்ததாக வரலாறும் இல்லை. எங்களுக்கு சில நேரம் டவுட் ஆயிடுது, நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்தாங்க. அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாரு. தூய சக்தி தூய சக்தின்னு சொன்னாரு. தூய சக்தின்னு சொன்னாரு, தூர்த சக்தினாரு, மற்றும் சிலர் அப்படின்னாரு. பேர் சொல்றதுக்கே கூச்சப்பட்டாருங்க. அதனால நம்ம தலைவர் சொன்னாங்க, தூர்த சக்திக்கிட்டே இருந்து இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவ்வளவு போயிரு காஞ்சி போன சக்தியா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னார். வாஷிங் மிஷின், நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு, தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. கல்லாப்பட்டி கூட்டணி நாம இருந்தாலும் நீங்க மக்கள் மறக்க மாட்டாங்க. நாம இதுக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நாம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம போன்ல அதை பதிவு பண்ண மறந்துட்டோம். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்ட மாட்டோம். அந்த இன்னைக்கு என் மேல பழைய போட்டுருவான். எனக்கு இதான் வேலை பாருங்க, எலி காலில் எழுந்திருச்சு. இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம தலைவர் பேரை சொல்லி, நம்ம திராவிட மாநில அரசுடைய சாதனையெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி, நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராக ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாராவது வாய் திறக்கணும்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடிங்கிடுவாங்கல்ல. அதனால இன்னைக்கு இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அடுத்து வருகின்ற நாட்கள்ல நாம மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணா சொன்ன மாதிரி பதவிங்கிறது நம்முடைய தோல்ல இருக்கிற துண்டு மாதிரி. ஆனா கொள்கைங்கிறது தான் நம்ம இடுப்புல கட்டிருக்கக்கூடிய வேஷ்டி. அதுதான் விசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியே பார்த்தவங்க திமுக தொண்டர்கள். இதெல்லாம் ஏமாத்திரம், இதெல்லாம் தூசு தட்டிட்டு போயிட்டே இருப்போம். இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு. அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன், அது நீ சொல்ற மாதிரி 100 கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறாருன்னு சொன்ன உடனே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா.
கையில் காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாதத்தில் முடிக்கிற வேலை அல்லது 3 மாதத்தில் முடிக்கிற வேலை. வர்றவங்கள்ட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட்டு வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிகள் தான் அந்த ஷீட்டு வாங்கி கொடுத்தாங்க. தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ புதுசாக வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படி தான் வந்து நாம் செய்கிறோம். அதனால் இது 3 வருஷமாக நீடிக்குது. இன்னும் அந்த வேலையை நடக்கலை, முடியல. ஒரு தலைமை அலுவலகத்தை இன்னும் செஞ்சு முடிக்க முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்கிற குற்றச்சாட்டு. இன்னொருத்த வந்து இல்லை அவர் வந்து துணை முதலமைச்சருக்கு அங்கே பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது வந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்டு கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அது நிறைவேறிச்சு போல் இருக்கு, அதனால தான் வந்து ஆதரவு தெரிவித்தார். இது ஒருத்தனுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக்க போகிறாங்க, அதனால் முதலமைச்சர் ஆகலாங்கிற கனவுல அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது முடியாதுன்ன பிறகுதான் இங்கே வந்து ஆதரவு தெரிவித்தார். என்ன நடந்தது நான் சொன்னால் நிறைய வெளிப்படையாக பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதை எவனும் இதுவரையில் பேசவில்லை, ஒரு ஆள் கூட பேசலை. அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் நினைச்சிருந்தா வெயிட் பண்ணி அதை செஞ்சிருக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அப்படியே மாற்றி இருக்க முடியும், பெரிய ஜெர்க்கை கொடுத்துருக்க முடியும், ஒரு அசைவை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவரே அதை வேண்டான்னு சொல்லிட்டு போய் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் கூட விவாதங்களில் பேசுகிறவர்கள் பேசவில்லை. திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். யார் துரோகம் இழைத்தது? யார் துரோகம் இழைத்தது? திருமாவளவனா? மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் திருமாவளவன் நட்பில் எவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடியவன் என்பது. அப்படி நினைத்திருந்தால் தேர்தலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்தன, அதற்கு நான் உடன்பட்டேனா? என்னென்ன ஆசை வார்த்தைகள் சொல்லப்பட்டன, அதற்கு நான் இணங்கி போனேனா? நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இதை பலவீனப்படுத்த ஒருபோதும் நான் இடம் தர மாட்டேன். இதைத்தான் என்னை அணுகியவரிடத்திலே நான் சொன்னேன். திருமாவளவன் வந்தால் அதிமுக பாஜக பக்கம் திரும்பாது. அதிமுக விசிக கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ மீடியேட்டர்ஸ் இடையிலே இருப்பவர்கள் என்று பேசினார்கள். இது அந்த அன்றைக்கு இருந்த அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு தெரியும். உடன்பட்டேனா? அதற்கு உடன்படவில்லை. ஏன்? இன்றைய முதலமைச்சர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுகிற போது திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த வெளியீட்டு விழாவிலே பேசினாரே. எமது கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாரே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதும் அது சிறுத்தைகளின் முழக்கம்தான் என்று உலகமே புரிந்து கொண்டதே. அது திருமாவளவனுக்கான அழைப்புதான் என்று அரசியல் அரங்கில் இருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்களே. அதை காரணம் காட்டி என்னால் ஓடி போயிருக்க முடியாதா? கை கொடுத்திருக்க முடியாதா? அப்போதே புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்க முடியாதா? திமுக கூட்டணியில் கையொப்பமிடுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு தாவேகாவின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் என்னை வந்து தனிமையில் சந்தித்து மீண்டும் என் விருப்பத்தை கேட்டறிந்தாரே. அவரிடத்தில் அறுதியிட்டு சொன்னேனே, தோற்றாலும் சரி, பல இழப்புகளை சந்தித்தாலும் சரி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடைபடுவதற்கு, பலவீனப்படுவதற்கு நான் ஒருபோதும் இடம் தர மாட்டேன் என்று சொன்னேனா இல்லையா? அவரும் உயிரோடு இருக்கிறார். வேண்டுமானால் அவரிடத்தில் கூட விசாரித்துக் கொள்ள முடியும். தமிழக அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். அறிவில் சிறந்த தமிழ் சமூகம், அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவர்களும் அறிவில் சிறந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள்.
நிலவுகிற சூழல், நிலவிய சூழல் நாம் யாரும் கணிக்கவில்லை. ஆனாலும் ஜனநாயகத்தை மதித்து நாம் சில முடிவுகளை எடுத்தோம். யாரும் எதிர்பாராத சூழலில் தாவேகா வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க இடதுசாரிகளை அவர்கள் அணுகினார். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் சேர்த்தே நான் சொல்கிறேன், நம்மை அவர்கள் அணுகிய பொழுது திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, தாவேகா தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆதரவு நம்மிடம் கேட்டு விட்டார்கள். நாம் ஆதரவளிக்கவில்லை என்றால் ஒரு ஜனநாயக சக்திக்கான வாய்ப்பை மறுத்து விட்டார்கள் என்கிற வரலாற்று பழி. இல்லது அந்த சூழலை பயன்படுத்தி ஆளுநர் அமர்ந்து விட்டால் மக்கள் அதிகாரத்தின் மீது ஆட்சியாளர்கள், ஆளுநர் போன்றவர்கள் அமர்வதற்கு வாய்ப்பளித்து விட்டார்கள் என்கிற தீராத வரலாற்று பழி. எனவே மிக ஆழமாக அவரவர் அமைப்பாக விவாதித்து அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவுதான் இந்த முடிவை அன்றி யாரும் எங்களை நிர்பந்திக்கவில்லை. மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அந்த முன்மொழிவை நாம் வழிமொழிந்திருக்கிறோம். பீப்பிள் மேண்டேட், அதை நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்லுவது போல் சோபா கல்லாப்பட்டி, ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லாப்பட்டியும் வராது, வந்ததாக வரலாறும் இல்லை. சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு, தொடர்ச்சியா இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்வது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியிடணும். அபாண்டமான முறையில் இத்தகைய தாவேகாவை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்பதற்கான அரசியல் பூர்வமான காரணங்களை தெளிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமே தவிர எதிர்கட்சி தலைவர் சொல்வதை போல அந்த மாதிரியான தன்மையில அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படவில்லை. அது இத்தகைய அபாண்டமான குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. பேசாம ரவுடி ஆயிட்டுமால. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.